ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. வசியமைனா என்ன ஐயா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஐயா. அது எதுக்கு பயன்படுது? இப்போ பாத்தீங்கன்னா வசியமை என்ன என்றால் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்குற பதிவில் என்னென்ன வசியமை இருக்கு, அது எதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சித்தருடைய மார்க்கத்துல நல்லவங்க கையில மட்டும்தான் அந்த மைகள் கிடைக்கணும், தீயவர்கள் கையில கிடைக்க கூடாதுன்றதுக்காக தான் சித்தருடைய சாப கட்டளை விட்டு தான் அந்த மையை கொடுத்துருக்காங்க. அந்த மை ஏன் நம்ம பயன்படுத்தணும்னா, நம்மளுடைய மனைவிக்காக பயன்படுத்தலாம், இல்லை நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக பயன்படுத்தலாம். அதுக்காக மட்டுமே அந்த மை பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். கள்ளக்காதலுக்கு, தேவையில்லாத உறவுகளுக்கு அந்த மை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதால தான் சித்த மார்க்கத்துல கொடுத்துருக்கு. இப்ப நம்ம என்ன இந்த ஆலயத்துல ஸ்ரீ அங்காளம்மன் காளி சக்தி பீடத்துல இருந்து நம்ம என்ன மையெல்லாம் நம்ம கொடுக்குறோம்னா, பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கு, குடும்பத்துல இருக்கிற அண்ணன் தம்பி பிரச்சனைகள், மாமியார் மாமனான்னு சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய பிரச்சனையாவே இருக்கும் குடும்பத்துல. அந்த பிரச்சனையெல்லாம் இங்க நாடி வர்றவங்களுக்கு சில மையாலேயே நம்ம சரி செய்து கொடுக்குறோம். அந்த மை என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைக்கு ஒரு மை இருக்கு, காதல் திருமணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க என்ன சேர்ந்து வருவாங்களா சுவாமி அப்படின்னு கேட்க வராங்க நிறைய பேர், அதுக்கும் மையம் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உடைய வசிய மை தான் நம்ம இப்ப பாக்குறோம். சரியா? இப்ப அந்த வசிய மையன்னு நான் காமிக்கன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த வசிய மை, ஆண் பெண்ணுடைய வசிய மை. நம்ம இதுதான் கொடுக்குறோம். இது யாருக்கு கொடுக்குறோம்? நன்மைக்காக, நல்லவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். நான் பார்த்துதான் கொடுப்பேன் யாருக்கு கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த உடைய வசிய மைகள் இருக்கு. அந்த வசிய மை வேணுன்றவங்க நம்ம ஸ்ரீ அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்துல பதிவு பண்ணிட்டு தேவைப்படுறவங்களுக்கு இந்த மையை வாங்கி நல்லபடியா பயன்படணும். சித்த மார்க்கத்துல இன்னைக்கு நிறைய கோர்ட்டு பிரச்சனைகள், வழக்குகள் தான் போயிட்டு இருக்கு. அந்த உடைய போகக்கூடாதுன்றதால தான் இந்த மைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணா கொஞ்சம் நமக்கு பிரச்சனை இல்லாம போகும். இது நேரடியாவே கணவன் மனைவியும் நேரடியாக வச்சாவே போதும். தெரிஞ்சுதான் வைக்கணும், தெரியாம வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்சு வச்சாவே ஒன்றுக்குள் ஒன்று இணையா இருக்கும்ன்றதுதான் உடைய மைகளுடைய வேலை. ஏன்னா இந்த மையில பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் சொல்ல மாட்டாங்க. நிறைய ஏதோ ஒரு வசிய மை கொடுத்து விட்டுருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா தொட்டாஞ்சலிங்கி, இந்த வசிய மையில பாத்தீங்கன்னா நம்மளே இங்க கோவிலே அரைச்சுதான் கொடுக்குறோம். தொட்டாஞ்சலிங்கி கொடுக்குறோம். வெள்ளை இருக்கனுடைய வேறு, ஜாமத்தில் காப்பு கட்டி எடுக்கிற சில மூலிகை வேர்கள், காட்டுப்பகுதியில் இருக்கிற சில மூலிகை வேர்கள், இதெல்லாம் அரைச்சு நம்ம மைய உருவெடுத்து செய்து கொடுக்கறதால அவங்களுக்கு நிறைய சக்சஸ் ஆகுது. இந்த மை மூலியமா நிறைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதான் என்னுடைய வேண்டுதல். இங்க நல்லபடியா எல்லாரும் பயன்பெறணும். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வருடைய ஆலயத்துல மாசந்தோறும் அமாவாசை ஏக பூஜை நடைபெறும். அந்த ஏக பூஜையில நம்ம கலந்துக்கினாவே நம்மளை பிடிச்ச கிரக தோஷங்கள், செய்வின கோளாறுகள் எல்லாமே விலகிடும். அம்மா இங்க அருள்வாக்கு சொல்ற நாள் அமாவாசை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாள்ல இங்க அம்மா அருள்வாக்கு சொல்லும். அனைவரும் கலந்துக்கின்னு அருள்வாக்கு முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பதிவு பண்ணாமே வந்துடுறாங்க. எப்படியும் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறீங்க. ஐயா இங்க இங்க நம்ம சன்னதிக்கு வர்றதா இருந்தா ஐயா எப்படி ஐயா வரணும்? எங்க இருந்து? நம்ம திருவண்ணாமலையில இருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், அவலூர்பேட்டை வழி வரலாம். செஞ்சி டு கீழ்பெண்ணாத்தூரும் வரலாம். சென்னையில இருந்து வரீங்கன்னா அப்படின்னா மேல் மலைனூர் அவலூர்பேட்டை வரலாம். நேர சென்னை டு பாத்தீங்கன்னா கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்துடலாங்க. ஐயா உங்களை போன் மூலியமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதுல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த நம்பரை வச்சுட்டு நீங்க கோவில்ல பாருங்க. கண்டிப்பா முக்கியமானவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு நான் கொடுக்கறேன். தவறான பிரச்சனைக்கு வேண்டாம், அதுக்கு வேண்டாம், நான் கொடுக்கறதில்ல. முக்கியமான வாங்க, நல்லபடியா அம்மாவுடைய அருள் கண்டிப்பா உண்டாகும். எல்லாருக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். எல்லாரும் தேடி வாங்க. மொபைல் நம்பர் சொல்லுங்க ஐயா. மொபைல் நம்பர் சொல்லுங்க ஐயா. வேணாம்.